ஐயா நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு, அல்ல ரிட்டையர்டு டீச்சரு, சரியா, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு என்ஜினியர், அல்லது நான் தலைமை ஆசிரியர், அல்லது நான் ஒரு செகண்டரி கிரேடு டீச்சரு, சரி, அல்லது ஒரு தொழிலாளர், ஒரு வேலையே இல்லை பிரதர், நான் சாதாரண ஒரு விசுவாசி, டெய்லி இந்த செய்தியை கேட்பேன், அவ்வளவுதான், நான் ஊழியம் செய்யலையே. அதுக்கு தான் சொல்கிறேன், சுவிசேஷ ஊழியத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கணும், பங்கு இருக்கணும். நீங்கள் சர்ச்சில் போய் விசுவாசிகளாக உட்கார்ந்துட்டு வர்றதுனால உங்கள் மேலே வைத்த திட்டம் நிறைவேறாது என்று நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். நீங்கள் போகிற ஆலயத்துக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும். அதுக்கு போய் அரசடியில் பிடி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போய் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் நீங்கள் காலேஜில் படிக்க வேண்டிய அவசியம், இது படிக்கணும், அது வேறு. அதுக்குன்னு முழு நேரமாக ஒப்பு கொடுத்தா போய் படிக்கலாம், ஓகே, அது வேறு. ஆனால் நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டே, தொழில் செஞ்சுக்கிட்டே, அல்லாவிட்டால் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டே, அது நேரம் கிடைக்கும்போது சுவிசேஷம் சொல்லலாம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி உலகம் எவ்வளோ வேதனையில் இருக்காங்க தெரியுமா? யார் எங்களை விடுதலை பண்ணுவாங்க? ஆஸ்பத்திரி வாசலில் போய் பாருங்கள், ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலில் போய் பாருங்கள், அல்லது எமர்ஜென்சியில் அவசர சிகிச்சை பிரிவு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வாசலில் பாருங்கள். மக்கள் எப்படி அங்கலாய்க்கிறாங்க, உயிருக்கு போராடுகிற தங்கள் உறவுகளுக்காக. புரியுதா? ஏர் கண்டிஷன் ரூமில் உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்குறவனுக்கு இதெல்லாம் தெரியாதுயா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் சபை, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். நீங்கள் தான் அந்த சபை, நான் தான் அந்த சபை.